ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலாவோட கடைசி டாஸ்க்குன்னு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த டாஸ்க்கில் நீங்கள் இருக்க போகிற விஷயங்கள் வச்சு தான் டிக்கெட்டு ஃபினாலாவை யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து டிக்கெட்டு ஃபினாலே 7 வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு அழகாக வந்து நம்ம கமருதீன் வின் பண்ணாங்க. எதிர்பாராத விதமாக அதை வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டாவது ரவுண்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் சபரி வந்து 13 காயின்ஸ் வச்சுருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காயின்ஸ் பிரகாரம் பார்த்தா அவர் வின் பண்ணணும், இல்லை லாஸ்ட்டாக யார் வந்தாங்களோ அவங்க தான் வின் பண்ணணும்னா நம்ம கமருதீன் வின் பண்ணியிருக்கணும். பட் ரெண்டுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சுற்றில் நம்ம கமருதீன் வின் பண்ணார்ன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரெண்டாவது சுற்று ஆரம்பித்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் விஜய் பரவதில் வெளியே போயிட்டாங்க, சபரி வெளியே போயிட்டார், அதுக்கப்புறம் சாண்ட்ரா வெளியே போயிட்டாங்க, இப்போ மற்றவங்களாம் விளாண்டுட்டுருக்காங்க, திவ்யாவும் வெளியே போயிட்டாங்க. சரி, இப்போ என்ன ப்ரொமோ வந்திருக்குன்னா இந்த கார் டாஸ்கோட விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ கார் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக தெரியுது. ஸ்டார்டிங்கே வந்து செம்மையாக இருக்குது. ஏன்னா சொன்ன அடுத்த நிமிஷமும் பஸர் வச்சவொன்னு ஓடுறாங்க எல்லோரும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் வந்து பின்னாடி சீட்டில் வந்து உட்காந்துறாரு, ஏறி உட்காந்துறாரு. வினோத் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துறாரு. திரும்ப இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பரது உள்ளே வந்து உட்காந்துறாங்க, கமருதீன் பக்கத்தில் சாண்ட்ரா உள்ளே வந்து உட்காந்துறாங்க. கடைசியாக தான் வந்து விக்ரம் வந்துட்டு இந்த சைடு உட்காராரு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்க 3 பேர் உட்காந்ததுக்கப்புறமா இவருக்கு உட்கார முடியாமல் நம்ம விக்ரம் வந்துட்டு அப்படியே இப்படி போய் சாஞ்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர், மீதி இருக்கிற 5 பேர் யார் யாருன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய இவர் யார் வினோத் இருக்கார், கூடயே வந்துட்டு இந்த சைடில் வந்து உள்ளே பூந்துட்டார் நம்ம சபரி. அடுத்தது யார் போகிறாங்கன்னா திவ்யா, சுபிக்ஷா, அரோரா. ஸோ 5 பேர் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 பேர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சபரிக்கு வந்து ஆக்சுவலாக ரைட் ஹேண்டில் தான் வந்து ப்ராப்ளம் நினைக்கிறேன், அவர் முதலே சொல்லியிருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து வினோத் இருக்கார், பக்கத்தில் வந்து நம்ம சபரி உட்காந்துட்ருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் திவ்யா, அதுக்கு பக்கத்தில் சுபிக்ஷா, அதுக்கு மேலே வந்து இவங்க வந்து உட்காந்துட்டாங்க ஸ்டேரிங் மேலே வந்து காலை வச்சு. யார்? நம்ம அரோரா. ஸோ அவங்க வந்து கரெக்டாக ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இந்த சபரியோட இந்த கையாண்ட வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஆப்வியஸாக அதுவே செம்ம பெயின் எடுக்கும். ஏற்கனவே அவர் வந்து கையை பிடிச்சி அப்பப்போ வந்து வலிக்குது சொல்லிட்டு இருந்தார், வயிறு வேறு இந்த பக்கம் வலிக்குது சொல்லிட்டு இருந்தார், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த வெயிட்டெல்லாம் அரோரோட வெயிட்டு ஃபுல்லாக வந்து அவர் மேலே விழுது. அரோரா அப்படின்னு கத்துறாரு. அதோட வந்து இந்த ப்ரொமோ முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பயங்கரமாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் இங்கே மெயின் ப்ரொமோ போடுவாங்க பார்த்தா அங்கே போடாமல் ஜியோவில் தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ ப்ரொமோ கூட வந்துட்டு என்ன சொல்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இன்னொரு விஷயமும் ஒன்று போயிட்டுருக்கு. என்னென்னா ரெட் கார்டு கொடுக்கணும் விஜய் பார்வதிக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு குரூப் சும்மாவே வந்துட்டு அவங்க வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னென்னா விஜய் பார்வதி வந்து சாண்ட்ரா வந்து தள்ளிட்டாங்க, இன்னும் வந்து லைவில் அந்த விஷயங்களே வரல, தள்ளிட்டாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஏயா சபரி வந்து தலை டாஸ்கில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கே ரெட் கார்டு கொடுக்கல, இதுக்கு எப்படி கொடுப்பாங்க? இதெல்லாம் மனசாட்சி வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்றதே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதுக்குன்னு நம்ம வந்துட்டு இங்கே வந்து சரி தவறுலாம் சொல்ல வரல, நடந்ததை பார்க்கணும். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது தவறு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதை விட பயங்கரமாக ஒரு பொண்ணு வேணும்ட்டு இடித்து தள்ளி 5-6 வாட்டி கீழே விழுந்து அதுக்கே வந்து கொடுக்கல. இப்பயும் நம்ம வந்து சபரி வந்து உயர்வாக தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் வந்து ரெக்கார்டு கொடுக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு ரெக்கார்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது, என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரொமோவில் வந்த விஷயங்கள். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.